பறவை வாட்ஸ்அப் குழுமத்திற்காக களஞ்சியம் 10வது தொகுப்பிலே பாட்டரசரும் பாடலாசிரியரும் என்ற தலைப்பிலே நாம் பல பாடல்களை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பாடலாசிரியர் மரியாதைக்குரிய காமு ஷெரீப் அவர்கள். அவர் நிறைய பிரசித்தி பெற்ற பாடல்களை எழுத நமது டி.எம். சௌந்தரராஜன் ஐயா அவர்கள் அழகாக பாடிய நிறைய. இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் பாடல் நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்திலே வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா என்று தெரிவித்துக் கொண்டு அந்த பாடலை இப்போது நாம் பார்ப்போம். இந்த இடம் தென்காசியிலே குற்றாலத்திலே இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ள திருமலை குமாரசுவாமி முருகன் திருக்கோயில் என்ற இடத்திலே இருந்து இந்த படப்பிடிப்பினை வழங்குகிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானா, வையகம் இது தானடா, வையகம் இது தானடா, வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வீழ்ந்தாரை கண்டால் வாய்விட்டு சிரிக்கும், வாழ்ந்தாரை கண்டாக்கும், வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வெறுக்கும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இல்லாது கேட்டால் ஏளனம் செய்யும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், இருப்பவன் கேட்டால் நடிப்பென மறுக்கும், வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இது தானடா. பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பண்பாடு இன்றி பாதகம் செய்யும், பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும், பணத்தாலே யாவும் மறைத்திட நினைக்கும், குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும், குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும், குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும், குணம் மாறி நடந்தே பகைமையை வளர்க்கும்.